ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சுருடி காசி சீரியல் ப்ரோமோல இன்றைய ப்ரோமோ என்ன நடந்தது அப்படின்னா, முத்து வந்து அவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ எதுக்காக சத்யா வடிச்ச? நான் வந்து சத்யா வீட்டுக்கு போனேன் அவனை பார்க்குறதுக்காக. அப்பா நீலாம் எதுக்கு அங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம போகாமல் இருக்க முடியுமாடா? அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க, அவங்களுக்காக வேறு யார் இருக்காங்க? நம்ம தானே இருக்கோம், நம்ம தான் எதுனாலும் ஒன்று போய் பார்க்க போகணும். நான் போய் பார்த்தேன், அந்த பையன் கையில் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கான். அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுடா. எனக்கே சங்கடமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணமாக நீயா இருக்குங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா இதே இது வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெத்த மனசுக்கு அவங்க அம்மா சாபம் விட்டுருப்பாங்க. இப்போ தான் சொந்த பொண்ணோட வீட்டுக்காரனே இப்படி பண்ணிட்டா அப்படிங்கும்போது அவங்களால என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாரும் எதையும் பண்ண மாட்டேன், நீ எதுக்காக இப்போ அவன் நடிச்சா அதை சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போ நீலாம் எதுக்குப்பா அங்கே போகிற? நீலாம் போய் ஏன்பா உன் மான மரியாதையெல்லாம் நீ கெடுத்துக்கிற? ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாங்க. நான் கேட்டு போது நீ பதில் பேசுகிறா, நீ எதுக்காக சத்யாவோட கையை உடச்ச? அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் பேசுகிறப்ப அவன் செஞ்ச வேலைக்கு அவன் இது மேலே கஷ்டமாக இருக்கும்ப்பா அவனுக்கு அப்படிங்கிறாங்க. சொல்ல வர்றாங்க. ஆனால் கரெக்டாக மீனா வந்து கதவு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முத்து பார்த்துட்டு அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. என்ன செய்யணும் தெரியல. இப்போ நான் வந்து யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பேன்னு உனக்கு தெரியுமில்லப்பா. தப்பு பண்ணாமல் யாரையும் அடிக்க மாட்டேன், யார் கை நீட்ட மாட்டேன் உனக்கு தெரியுமில்லப்பா. பாட்டி என்னை அப்படி தானேப்பா வளர்த்துருக்காங்க, தப்பு செஞ்சால் கேட்கணும்னு சொல்லி. நான் அதான் போய் நான் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ். இனிமேல் யார் தப்பு செஞ்சால் யார் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லி நான் பேசாமல் ஒதுங்கியிருப்பேன்ப்பா. இனிமேல் நான் சைலண்ட்டாக இருப்பேன், யாரும் எதுவும் கேட்க மாட்டேன். நீ வந்து அவமானப்படுற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கிட மாட்டேன். நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, என்னை விட்டுருங்க, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. டேய் நில்லுடா, நீ நான் சொன்னதுக்கு நீ இன்ன வரைக்கும் பதில் கேட்கவே இல்லையேடா, என்ன ஏதுன்னு இன்னும் சொல்லவே இல்லையேடானே. அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்புறாரு. சரிப்பா ரைட்டு, இனிமேல் நான் யாரையும் தும்புக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு போயிடறாரு. அடுத்து மீனாக வெளியே நிற்கும்போது அவரை காலத்தில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க மாமா வர்றாங்க. மனசில் வந்து ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கான். அது என்ன, அவன் மனசு வந்து குழந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக வந்து உள்ளே வந்து அழைச்சிக்கிட்டே இருக்காது. சீக்கிரமாக குழந்த மாதிரி, அதனால் வெளியில் வந்துடும் டக்குன்னு. கண்டிப்பாக அதை உனக்கு சொல்லிடுவாம்மா, நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவன் மனசுக்குள்ளலாம் எதுவுமே கிடையாது. அவர் என் தம்பியை கோவத்தில் வந்து கையை முறிச்சிட்டாரு, அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார், தப்பு தான் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல மாமா, அவருக்கு என்ன தோணுதோ அவர் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்ட்டு மீனாவும் கவலையோடு போயிடுறாங்க. அடுத்து மனோஜ் வரார் வீட்டுக்கு. ரோகிணி பார்த்து சொல்கிறாங்க, என்னப்பா வர இப்போ லேட்டாக வர்ற? முந்திலாம் உன் தம்பி முத்து தான் லேட்டாக வருவார், அத்தை சமத்தில் வந்து இல்லை காலிங் பில் அடிப்பார், எல்லாரோட தூக்கமும் கெட்டு போகும். இப்போ வர நீ லேட்டாக வர, ஏன் ஆஃபீஸ்லேயே உனக்கு 6 மணி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் ஏன் உன்னை ஆஃபீஸில் வச்சுருக்காங்கன்னு? இல்லைப்பா ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்ப்பா நீ புதுசாக இருக்குன்னு சொல்லி உன்னை வேலை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்களா? ரொம்ப வேலை கொடுத்தாங்கன்னா என்னால் செய்ய முடியாது, நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க என் ஓனரானே, அதான் எம்டியை தான் ஓனர்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு ஓவராக வேலை கொடுக்குற எல்லாத்தையுமே செய்யாதப்பா, நீ புதுசுங்கும் போது உன்னை வேலை அவங்க இருக்கா அப்படிலாம் எல்லாமே பண்ண தான் செய்வாங்க. இல்லை ரோகிணி அப்படிலாம் இல்லை, அவர் வந்து பாஸ் ரொம்ப நல்லவர், என்னை வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது, உனக்கு நல்ல உன்னை எதிர்காலம் இருக்குது, நீ நல்ல டேலண்டானவன், என்னை நல்லா பாராட்டுவார்னே. வேலை வாங்கணும்னு சொல்லி அப்படி எல்லோரும் பாராட்டுவாங்க. பட் அதுக்காக நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்காத, செய்கிற வேலைக்கு கரெக்டான சம்பளத்தை வாங்கிடு, 8 மணி வரைக்கும் தான் செய்ய முடியும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே கிளம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன சொல்கிற மனோஜ் நீ அப்படின்னு ரோகிணி கேட்கவும், இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரவங்களே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டு படுத்துடுறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகேவா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இந்த ஷர்ட்டெல்லாம் கலட்டிடு, நான் நாளைக்கு வந்து துவைக்க போடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்மெல் அடிக்குதே என்ன அப்படின்ட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. சாம்பார் வாசம் உன் ஷர்ட்லேருந்து தான் வருது என்ன அப்படிங்கிறாங்க. அதுவா புது பர்ஃப்யூமு, இப்போ மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ட்ரெண்ட்டுன்னு. சரி அப்படிலாம்மா, சாம்பார் வாசம் சட்னி வாசத்துக்கெல்லாமா சென்ட் வரும், சரி இனிமேல் உனக்கு நான் வாங்கி தரேன், நீ அதை போடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. அடுத்து வந்து ஷெட்டை காட்டுறாங்க. ஷெட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால தாண்டா முத்து அவன் காரே விற்கிற அளவுக்கு வந்துருச்சு, இப்போ கார்லாம் அவன் என்ன பண்ணுவான், நம்ம இப்போ காரோடு இருக்கோம், பட் அவனோட ஃபேமிலி அவன் எப்படி ரன் பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. செல்வம் ஃப்ரெண்டெல்லாம். ஆட்டோ வருது. என்னடா நம்மளுடைய பைக் கார் ஸ்டாண்டில் எப்படிடா ஆட்டோலாம் வருது, ஆட்டோக்குள்ளே யாரடா வர்றா, நம்மளுக்கே சவாரி இருக்க மாட்டேங்குதுன்னு. அதானே அப்படின்னு பார்க்க கடைசி முத்து, என்னடா முத்து ஆட்டோவில் வந்திருக்க நீங்கன்னே. நான் ஆட்டோவில் வரல, நான் ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆட்டோ ஓட்ட போகிறேன்டா இனிமேல் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரி எங்களால் தானே உனக்கு இந்த கஷ்டம், இதில் என்னடா கஷ்டம் இருக்குது, கார் ஓட்டின இடத்துல இப்போ ஆட்டோ ஓட்ட போகிறேன், இது தாண்டா ஈஸி, எல்லா சந்து பொந்துக்குள்ளே ஈஸியாக நுழையிற மாதிரி இருக்குது, மாதம் ஒரு நாளைக்கு 200 சொல்லியிருக்காங்க வாடகை, அதை தவிர்த்து சவாரிலலாம் வரும்டா, எப்படியும் ஓட்டி பழச்சிக்கிடலாம், கார் இருக்க வரைக்கும் கொஞ்ச நாள் இருங்குறோம் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் நான் சவாரி கிளம்புறேன்டா, அப்புறம் தான் நிறைய சவாரி பிடிக்க முடியுன்ட்டு அவர் கிளம்புறாரு. ஆனால் செல்வம் இருக்கும்போது செல்வம் இது வந்து அப்பாவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கார் இல்லைன்னு சொல்லினே, ஷெட்டில் விட்டுருக்கேன் தான் சொல்லியிருக்கேன், நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிடா, நீ இதை தான் சொல்லலை, சரி பரவாயில்ல, ஆனால் நீ மீனா விஷயத்துலையாவது அவன் தம்பி சத்யா விஷயத்தில் மீனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் உடனே.
இல்லைடா இருக்கட்டும், அதெல்லாம் சொன்னா மீனா ரொம்ப கவலைப்படுவா, வேண்டாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு முத்து வந்து சமாளிச்சிடுறாரு. அவர் செல்வமும் சரிடா அப்படின்றாரு. நெக்ஸ்ட் இங்கே ஹோட்டலில் கட்டுறாங்க. மனோஜ் இருக்காரு. மனோஜ் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஏய் நாங்களாம் வேலையை சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கே சம்பளத்தை கரெக்டான டயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, நீ இப்போ தானே வேலையை சேர்ந்துருக்கு, அதுக்குள்ளே சம்பளத்தை எதிர்பார்க்குற, வெயிட் பண்ணு வரும், கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் 2 பேரும் ஏய் யாருப்பா ஆர்டர் எடுக்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்நேரம் ஓனர் வந்துட்டு ஏய் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க, போ மனோஜ் போய் ஆர்டர் எடு அப்படிங்கிறாங்க. சரி இவர் வந்து ஆர்டர் எடுக்க வந்துடுறாரு. ஏன் நாங்கள் கூப்பிட்டா தான் வருவியோ, நீ ஏன் ஆர்டர் எடுக்கலாம் வரமாட்டியோ அப்படின்னு அந்த கஸ்டமர் கோவப்படுறாங்க. போய் 2 மசாலா தோசை தட்டு கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு கடைசியாக வந்து காஃபிலலாம் சூடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ஆர்டரெல்லாம் சொல்லிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு டேய் மனோஜ் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுடா, இந்த டேபிளுக்கு மட்டும் நீ போய் சாம்பார் வச்சிரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஆர்டர் எடுக்கிற வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். டே ரொம்ப வயிறு இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா ப்ளீஸ்டா, அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கிறாங்க. சரி இவரும் கொண்டு வந்து சாம்பாரை வைக்கிறாரு. வைக்கும்போது கரெக்டாக அவரோட கை தட்டியது கஸ்டமரோடைய கையில் வந்து சாம்பார்லாம் கொட்டிடுறாரு. அவர் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு ஏய் அறிவு இருக்கா உனக்கு, ஒரு சர்வர் வேலை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியல, சுட சாம்பாரை தூக்கி என் மேலே ஊற்றிட்டியடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வைக்கிறாரு. கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார், தெரியாமல் சார் பட்டுச்சு அப்படிங்கிறாரு. உனக்குலாம் என்னடா மரியாதை, சர்வர் வேலை தானடா பார்க்குறேன், ஏய் என்ன நீ வா போன்னு பேசுகிற, மரியாதை பேசுன்னு சொல்லி மனோஜ் கோவம் வந்துடுது. யார்டா ஓனர், நீ வா போங்கிற, ஓனர் கூப்பிட்றாங்க. கரெக்டாக ஓனர் வந்துடுறாரு. சார் மன்னிச்சுக்குங்க சார், என்னடா பெரிய வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், நான் யாரும் தெரியுமா, இந்த ஏரியாவில் பெரிய தாதா, நான் பெரிய அரசியல்வாதி, நான் நினச்சா 10,000 பேரை கூட இங்கே இறக்கிடுவேன், உன்னை இந்த ஏரியாவிலே ஹோட்டல் நடத்த விடாமல் ஆக்கிடுவேன், பார்க்குறியா பண்ணட்டுமா, அந்த ஹோட்டலை இழுத்து மூடட்டுமானே. சார் அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதீங்க சார், வேண்டாம் சார், என் வேலைக்கு புதுசு சார், நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு. சாரி சார் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு ஓனர் மன்னிப்பு கேட்டுட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. டேய் உன்னோட பெரிய அக்கப்போரா இருக்குடா, நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டே வரும், உன்னை நினச்சாலே பயமாக இருக்குது, நீ என்ன நேரத்தில் எப்படி நடந்துக்கிறவேனே தெரிய மாட்டேங்குதுன்னு ஓனர் வந்து மனோஜை வைகிறாரு. நான் என்னென்ன பண்ணுறேன், அவன் மேலே தானே தப்புன்னு, அதெல்லாம் தெரியாதுடா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை இழுக்கிற, அப்படி இல்லாட்டினா உன்னை தேடி எவனாவது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறியா, அதான் என் ஹோட்டலில் நான் வேலை பார்க்குற சம்பளத்தில் கழிச்சிக்கோங்க சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ பார்க்குற சம்பளத்தில் அதை கழிச்சிட்டானோ, ஓடா இனிமேல் என்ன சம்பளம், இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு நீ வேலைக்கே வேண்டாம், நீ இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னென்னு இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டீங்க உடனே. ஆமாடா உன்னால் டெய்லி ஒரு பிரச்சனை வச்சு சமாளிக்க முடியாதுல்ல, பார்ட்டியில் அவன் சொன்னதை 10,000 பேருக்கு மேலே கொண்டுட்டு வரேங்கிறியா, அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்து என் ஹோட்டல் இழுத்து முடுறதுக்கா, நானே ஏதோ கொஞ்சமாக இருக்க வச்சு ஹோட்டல் நடத்துகிறேன், நீ முதல் கிளம்புப்பா சாமி அப்படிங்கிறாங்க. சரிடா போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. என்னடா மரியாதை இல்லாமல் பேசுனேன், ஆமாடா நீ தான் வேலைக்கு வேணான்ட்டு இல்லை, அப்புறம் என்னடா உனக்கு மரியாதை, பெரிய இந்த ஹோட்டலு போடா, இதை விட பெரிய ஹோட்டலே நான் விலைக்கு வாங்குவேன், 5 ஸ்டார் ஹோட்டலே நான் விலைக்கு வாங்கி அதுக்கு முதலே காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. போ வாய் தாண்ட ஓவராக உனக்கு கெடுக்கிறது, வாயு தான் அதிகமாக பேசுகிற, நீ வாயை கண்ட்ரோல் பண்ணி நீ முன்னேறிடுவா அப்படின்னு சொல்லி ஓனர் அங்கே பேசுகிறாரு. சரி போடா உன் ஹோட்டல் பேர் இந்த ஹோட்டல்ன்ட்டு இவர் மனோஜ் ஹோட்டலை விட்டு வெளியேறாரு. அவர் மனோஜோட சட்டையில் ஃபுல்லாக சாம்பாராக இருக்குது. அந்த வந்தவங்க வந்து சாம்பாரை தூக்கி அவர் மனோஜ் மேலேயே ஊற்றிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மனோஜோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பாழாயிருது. அந்த கோவத்தில் அவர் அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறாரு. அதுக்கடுத்து இங்கிட்டு வீடை கட்டுறாங்க. அவங்களுடைய மீனாவோட தங்கச்சி சீதாவும் அவங்க அம்மாவும் வர்றாங்க. வரும்போதே அவங்க அம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வாசல்லேயும். ஏம்மா நின்றுக்கிட்டே இருக்க, யோசிச்சுட்டே இருக்க, வாமா உள்ளே போவோன்னு தங்கச்சி கூப்பிட்றாங்க. இல்லடி மாப்பிள்ளை இருப்பாரா என்னன்னு தெரில, மாப்பிள்ளை முடிஞ்சு எப்படி பார்த்து பேச போகிறேனோ அது வேறு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா என்ன இருக்குமா, மாமா ஒன்றும் சொல்ல மாட்டார், மாமா இல்லை போலக்கு அப்படிங்கிறாங்க. காரு கூட இல்லை தான் அப்படின்னு சொல்லி அவங்க காரை பற்றி வேறு அனார் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாமா அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. அனார் அவங்க போகிறக்கு முன்னாடி மீனை வந்து மாமா நான் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன் மாமா, ஒரு 2 நிமிஷம் போருங்க வெந்துடும், இப்போ எடுத்து வைக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை மணி, பொறுமையாக வேலை பார்த்து பொறுமையாக எடுத்து வை அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அனார் மாமியார் வந்துடுறாங்க. ஆமாம் அவள் ஏற்கனவே பூக்கடைன்னு போய் கடையில் உட்காந்துக்கிறா, இதில் வேறு நீங்கள் பொறுமையாக வேறு செய்யுங்க, அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவள் செய்யலாட்டினா என்ன, நீ வீட்டில் தானே இருக்க, நீ வேலை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்நேரம் சீதா வந்துட்டு அக்கா அப்படிங்கிறாங்க. சீதா வாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. அந்நேரம் அண்ணாமலையும் வாமா தங்கச்சி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயா வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்களே வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு. ஏன் நான் கூப்பிடலாட்டினாலும் அவங்க வராமல் அப்படியே வந்த வழியாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவள் கிடக்குறா, நீ வாமா வந்து உட்காருமா தங்கச்சி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்றாங்க. ஆனால் மீன் வந்துட்டு என்னம்மா என்கிட்ட ஒன்று கூட நீ வரேன்னு சொல்லி மெசேஜ் கூட சொல்லலை, ஒன்றுமே தகவல் சொல்லலை, ஆனால் நீ திடீர்னு வந்து நிற்கிறேனே. ஆமாம் உங்கள் அம்மா என்ன திடீர்னு வந்து உங்கள் அம்மா என்னை சொல்லிட்டு வருவாங்க, திடீர்னு தான் வர்றாங்க, நினச்ச நேரத்துக்கு வர்றாங்கன்னே. ஏன் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் என்ன, அவங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான், எப்போ வேணாலும் வரலாம், இது அவங்க வீடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைண்ணே உங்களை எல்லோரும் வீட்டுக்கு கூப்பிட்றக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. மீனா பார்த்து அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா பார்த்துட்டே இருக்க, போய் தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்ட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க.
வீட்டுக்கா? எதுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லண்ணே அவருடைய நினைவு நாள் வருது. அதனால தான் கூப்பிட்றக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், அந்நேரம் அண்ணாமலைக்கு வந்து அப்படியே அந்த ட்ரெயின் சவுண்டு, ட்ரெயினில் ஏன்னா அவங்க அப்பா வந்து ட்ரெயினில் விழுந்து தான் இறந்தாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரெயின் சவுண்டு எல்லாமே அவருக்கு அப்படியே நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குன்னு 1 வருஷம் ஆச்சாம்மா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இதாகவும் அவருக்கு அப்படியே எமோஷன் ஆகுறாரு. ஆனால் மீனாவும் ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கடுத்து இவங்க அம்மா வந்துட்டு, ஆமாம் நீங்கள் இப்போ தேவையில்லாமல் இவரேட்ட எதுக்கு வந்து சொன்னீங்க பாருங்கள், இவர் வந்து ரொம்ப வந்து அந்த இதெல்லாம் பழசெல்லாம் நினச்சி கவலைப்படுறாரு. இவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. உங்களுடைய வீட்டு விசேஷத்தை நீங்களே உங்கள் வீட்டிலே வச்சு செய்ய வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் எங்ககிட்டலாம் வந்து சொல்கிறீங்கன்னே. இல்லை மீனாவுக்கு வந்து நான் அவங்க அப்பா இல்லை, அதனால் அவளும் எல்லாம் பண்ணணும்ல, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறது மரியாதை தானே, ஏன் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டு ஆளு நீங்கள் மட்டும் வச்சு செய்யுங்க, இவர்கிட்ட சொல்லி இவரோட உடம்புக்கும் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கா, எதுக்கு நீங்கள் உங்களோடையது நீங்களே வச்சு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மரியாதையை நாங்கள் எல்லாமே சொல்லி செய்யணும்ல அப்படிங்கிற. ஆமாம் அவரே அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டாரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மீனா அவங்க மாமியார் சொல்லவும், மீனோட அவங்க அம்மா எல்லாமே பயங்கர சங்கடத்தில் இருக்காங்க. திருப்பி அவங்க அத்தை கேட்குறாங்க, ஏன் இந்த முத்து பையன் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னானா, இல்லை சத்யா எதுவும் சொன்னாங்களானே, எதை பற்றி ஏற்ற அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. என்ன ஒன்றும் தெரியாமல் கேட்குறா, அதான் உன் தம்பி கையை உடச்சிட்டானே, இவன் எதுக்காக அவன் கையை உடச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அது வந்து முத்துவோட மாமாவோட ஃப்ரெண்டுக்கும் என் தம்பியோட ஃப்ரெண்டுக்கும் சண்டையா, அதனால தான் இப்படி ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்புற மாதிரியா இருக்குது,